ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம அன்னை டிஎன்பிஎஸ்சி மேத்ஸில் 10 சம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கணக்கை நேசி நல்லா யோசி. நீங்கள் கணக்கை நல்லா நேசித்து இதை சரியாக யோசித்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் 25 அவுட் ஆஃப் 25 வாங்க என்ன செய்யலாம் அப்படின்னா போகலாம் வாங்க. இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி நம்ம இதில் பார்க்குற ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னு பாருங்கள். A/B is equal to 5:9. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா B/C is equal to 4:7 எனில் இதில் கொடுத்துருக்கிற கொஸ்டின் என்ன, A/B/C is equal to what? இதான் அவங்க கொடுத்த கேட்டிருக்கிற கொஸ்டின். A/B/C is equal to what? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ now இங்க பாருங்க, A/B is equal to என்னன்னு பார்த்தீங்கன்னா is equal to 5:9. நீங்கள் நல்லா பாருங்க. அடுத்து கொடுத்தது என்னன்னா B/C. இது எப்படி பாருங்க, B அப்படின்றது 4:7 ரைட்டுங்களா. இப்போ இங்கே என்ன இருக்குன்னா B ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, இதுதான் B. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நமக்கு தேவையானது தட் இஸ் வெரி சிம்பிள், A/B/C. நான் இப்போ ஆன்சர் பண்ணுறதை கவனிங்க. B வந்து ரெண்டுமே ஈக்குவலாக வரணும் இல்லையா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை 4 மல்டிப்ளை பண்ணுங்க 20, இதை 4 மல்டிப்ளை பண்ணுங்க 36. நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ண லாஸ்ட்டு இதை ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க 63. இது காமனாக நீங்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஷார்ட்கட்டாகவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே 4 வந்து 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20, 4 9 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 36, இந்த 7 9 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 63. இப்போ கான்செப்ட் இல்லை வேறு சார் இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த பியோட வேல்யூ ரெண்டுமே ஈவனாக வரணும், ஈக்குவலாக வரணும். அப்படின்னா என்னன்னா இதை 9 பண்ணீங்கன்னா இதை 9 வந்து 4 மல்டிப்ளை பண்ணால் 36, இந்த 4 9 மல்டிப்ளை பண்ணால் 36. ஸோ ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி இந்த பியை ஈக்குவல் பண்ண இந்த ரெண்டுமே முயற்சி பண்ணீங்கன்னா இந்த டேர்ம் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். இவ்வளோதான். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். இது மாதிரி ரேஷியோ கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஓகேயா, ரைட். ஸோ செகண்ட் சம் பாருங்க. ஸோ இதில் இப்போ நாம செகண்ட் சம் பார்க்க போகிறோம். தட் இஸ் வெரி சிம்பிள். செகண்ட் சம் பாருங்க. ஸோ செகண்ட் சம் என்ன அப்படின்னு பாருங்க. 1 minus tan 45 டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. 1 minus tan 45 டிகிரி, அதாவது 1 minus tan 45 டிகிரி அப்படின்றது என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணிருப்போம், நம்ம சின்ன கிளாஸ்ல அதாவது 9th 10th படிச்ச இந்த tan டேபிள்ல இருக்கக்கூடிய வேல்யூ தான். ஸோ 1 minus tan 45 டிகிரி அப்படின்னா இது 1 ஆல்ரெடி. tan 45 டிகிரியோட வேல்யூ 1. ஸோ இஸ் ஈக்குவல் டு 0. நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா tan 45 டிகிரியோட வேல்யூ 1. இதுதான் வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டியது அப்படின்னா படித்து கொள்ள வேண்டியது. சரிங்களா. இப்போ இதோட வேல்யூ 1. ஸோ 1 minus 1 ஆக்சுவலி ரிசல்ட் இஸ் 0. ஸோ இதோட 1 minus tan 45 டிகிரியுடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 0 அப்படின்றதான் ஆக்சுவல் ஆன்சர். ஓகே, திஸ் இஸ் கொஸ்டின். ஸோ ஆன்சர் இஸ் 0. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் கொஸ்டின் பாருங்க. தேர்ட் மூன்றாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னா y அச்சுக்கு நல்லா பாருங்க, y அச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சமன்பாடு. இணையான நேர்கோட்டின் சமன்பாடு இதான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. y அச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சமன்பாடு. ஸோ நீங்கள் பயப்படாதீங்க, ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், அதாவது இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் parallel டு த ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே என்ன அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஒய் ஆக்சிஸ் இதுக்கு பேரலாக இருக்குது, இது ஒய் ஆக்சிஸ் இதுக்கு பேரலாக இருக்குது, இது எல்லாமே பேரலல். அப்போ என்னன்னா
இது 0ன்னு வச்சுக்கோங்க. இதுல இருந்து சம் டிஸ்டன்ஸ் இங்க நகரும். ஸோ இங்க இருந்தோ அல்லது இங்க வரைக்கும் ஏதோ ஒண்ணு. ஸோ இது a அப்படின்னு வச்சுக்கோ. ஸோ சமன்பாடு எப்படின்னாக்கா ஏன்றது, ஏன்னா இங்க இது x டிஸ்டன்ஸ் தான் மூவ் ஆகும். ஸோ அதனால சமன்பாடு x ஈக்குவல் டு a அப்படின்னு சொல்லுவோம். இது காமன் திங். அதாவது x is equal to a. Suppose parallel to the y axis அப்படின்னு வைங்களேன். இதே இதை அப்படியே மாத்தி கேட்டா parallel to the y axis அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒண்ணு இல்ல, that is very simple. நல்லா பாருங்க, parallel to the y axis. இது வந்து parallel to the y axis. இப்ப parallel to the x axis அப்படின்னா x அச்சுக்கு இணை அப்படின்னா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து இப்ப நான் y டிஸ்டன்ஸ் தான் நகருது. இங்க பாருங்க, இப்படி நகர்ந்துச்சுன்னா மைனஸ் ஏன்னு சொல்லுவோம். இந்த பக்கம் மேல போச்சுன்னா இது பாசிட்டிவ் சைடு, இது நெகட்டிவ் சைடு. இந்த சைடு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது என்னது மைனஸ் ஏன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா y is equal to a. இதான் வந்து என்னது அப்படின்னா parallel to x axis. அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் x equal to a. This is the answer. Okay, இது that is third question. Then பாருங்க next fourth question. Fourth question, நாலாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா 21, 42, 63, and so on என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டுத்தொடர் வரிசையில் 420 எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அரித்மெட்டிக் சீக்வென்ஸ் சொல்லுவோம். ஸோ இதுல வந்து a அப்படின்னு பாத்தீங்கன்னா 21, d அப்படின்னு சொல்லுவோம், t2 மைனஸ் t1, இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் செகண்ட் டேர்ம் என்னன்னா 42 மைனஸ் 21. ஸோ இது என்னன்னா 21 அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன அப்படின்னா d, இரண்டு உறுப்புகளுக்கு இடைப்பட்ட வித்தியாசம், டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் a. ஓகே, ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 420 அப்படின்றது என்னன்னாக்கா இன்னும் இல்லை tn அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10th சம் ஆக்சுவலி. ஸோ இந்த ஃபார்முலா என்னன்னா tn is equal to a plus n minus 1 into d அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த tn ஓட வேல்யூ 420, a ஓட வேல்யூ 21 பிளஸ் n தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். d ஓட வேல்யூ 21 தான். ஸோ 420. ஸோ இந்த பிளஸ் 21 அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 21 அப்படின்னு ஆயிரும். ஸோ n minus 1 into 21 is equal to 420 minus 21 அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு பாருங்க, இது வந்து n minus 1 is equal to, இதை நீங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 3, 9, 9 டிவைடட் பை, இதை நீங்க 21 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா அதாவது 21 is 21. மீதி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன கிடைக்குது பாருங்க, மீதி வந்து 1 21 பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 3, 9, 9, 21, 1, இது 9, ஸோ 8, 1, 9. ஸோ 9, 1 is 9, 9 2 are 18. ஸோ என்ன வரும் அப்படின்னா 19, 18 வரும், 189, 189. இதை கட் பண்ணீங்கன்னா இது மாதிரி வரும். ஸோ n minus 1 is equal to 19. இந்த மைனஸ் 1 இந்த சைடு போச்சுன்னா 19 plus 1. ஸோ n is equal to 20. ரைட்? ஸோ ஆக்சுவலி என்னன்னாக்கா 420 என்பது 20வது உறுப்பு. 480 20 என்பது 20. இந்த தொடர் வரிசையில 20th term is 420. So that answer is n is equal to 20. Okay, this is fourth question answer. Then fifth question. Fifth question is very interesting and easy. Fifth question, log x plus log y is equal to log of xy. Sorry, log of x plus y. This is a question. So கீழ ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதுல எது சாட்டிஸ்ஃபைட் ஆகும் அப்படின்றதான் கொஸ்டின். x is equal to y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் பி ஆப்ஷன் என்னன்னா xy is equal to 1, xy is equal to 1. சி ஆப்ஷன் என்ன அப்படின்னா y is equal to
x minus 1 by x. D option என்னன்னா D option y is equal to x by x minus 1. okay ரைட். இந்த ஆப்ஷன்ஸ்ல இது இந்த மாதிரி கொடுத்திருக்கிற இந்த கண்டிஷனுக்கு இதுல 4 ஆப்ஷன்ல எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is correct. okay now you take that logarithm rule. okay this is a log but it என்னது அப்படினா it terms plus. so plus அப்படினா இந்த டேர்ம் என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷன் log காமனா எடுக்கிறோம், எடுத்தீங்க அப்படினா இது என்ன ஆகும் அப்படினா xy அப்படினு வரும். இந்த மாதிரி log காமனா எடுத்து அது பிளஸ்ல இருந்தா அது மல்டிப்ளிகேஷன், மைனஸ்ல இருந்தா அது டிவிஷன். you know that. so இங்க பாத்தீங்கன்னா log. so பாத்தீங்கன்னா both side eliminating log, இருபுறமும் log என்ன செய்யலாம், காமனா எடுத்துறலாம். உங்களுக்கு ரூல் தெரியுமா, a is equal to b அப்படினாலும் log a is equal to log b அப்படினாலும் ஒண்ணுதான். so அதனால இந்த log எடுத்துறலாம். எடுத்துட்டீங்கன்னா xy is equal to x plus y. so now இப்போ என்னன்னாக்கா இந்த y இந்த சைடு அனுப்பிடுங்க. அப்ப என்ன வரும் அப்படினா xy minus y is equal to x. so இதல y காமனா எடுத்துருங்க. x எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும், y is equal to x minus 1 அப்படினு வரும். இது x. so இப்போ நீங்க என்னன்னா இந்த x minus 1 அந்த சைடு கொண்டு போங்க. y is equal to x divided by x minus 1. this is the required answer. பாருங்க 4 ஆப்ஷன்ஸ்ல எது சரியா இருக்குன்னு பாருங்க. D ஆப்ஷன் சரியா இருக்கு. okay so which is correct, y is equal to x by x minus 1. so இங்க பாத்தீங்கன்னா இது y is equal to x by x minus 1 அப்படினு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்றோம். so the D ஆப்ஷன் தான் is correct அப்படினு சொல்றோம். okay so next வந்து பாத்தீங்க அப்படினா 6th question. okay this is very interesting and easy. this is very interesting and easy. 6th question. yes okay sin theta is equal to cos theta. okay எனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படினா tan theta is equal to what? okay sin theta is equal to cos theta எனில் tan theta is equal to what அப்படின்றதா இந்த question. என்ன சார், that is very simple. என்ன இதுல இருந்து எடுக்கணும். அப்ப sin theta is equal to cos theta. நீங்க பாருங்க இது என்ன அப்படினா இங்க மாதிரி டிவிஷன் கொண்டு வாங்க. அப்ப sin theta divided by cos theta. நம்ம ஆர்வ கோளாறுல இது இந்த சைடு கொண்டு வரும்போது 0 போட்ற கூடாது, 1. ஏனா நான் கொண்டு வந்தது டிவிஷன்ல கொண்டு போனீங்கன்னா ஈக்குவலா திரும்ப வரும். sin theta by cos theta என்ன சொல்லுவோம் அப்படினா tan theta அப்படினு சொல்லுவோம். இது ஐடென்டிட்டி. சோ இது வந்து என்ன அப்படினா tan theta ஓட வேல்யூ என்ன அப்படினா 1. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? சோ இப்போ இங்க லாஜிக் என்னன்னாக்கா நீங்க புரிஞ்சுக்கணும், sin theta divided by cos theta is equal to 1 அப்படினு சொல்லுவாங்க. இது ஒரு ஐடென்டிட்டி. சாரி, இது 1 இல்ல, tan theta. so tan theta அப்படினு சொல்லுவாங்க. sin theta by cos theta is equal to tan theta. so இது சம்பந்தமான டேபிள்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன் பின்னால. so but this is very important. so இதன் பேஸ் பண்ணி நம்ம tan theta போட்டாச்சு, அதோட வேல்யூ 1. this is the 6th question answer. okay next 7th question. 7th question பாருங்க. 7th question. பின்வரும் புள்ளிகளில் எது 3x plus 4y less than or equal to 7 இல் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒன் A ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 1,1. B ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 1,2. C ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 2,1. D ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 0,2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப 4 ஆப்ஷன்ல நீங்க என்ன செய்யணும், வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் போட்டு பாருங்க. இப்போ இது x, இது y. so 3 of 1 plus 4 of 1.
So 3 plus 4 is equal to 7 less than or equal to 7. Okay, இந்த கண்டிஷனை satisfied பண்ணது ஈக்குவலா இருக்குது. 7 is equal to 7. செகண்ட் பாயிண்ட் போட்டு பாருங்க. 3 1 is 3, 4 2s are 8. அப்ப ஆட் பண்ணா 7 விட கிரேட்டஸ்ட் நம்பரா போகுது. இது பாருங்க 3 2s are 6, 4 1 is 4, so 10 ன்னு வருது. அதுவும் கிரேட்டஸ்ட் நம்பரா இருக்கு. இது 3 0 0, 4 2s are 8, அதுவும் 7 விட கிரேட்டஸ்ட் நம்பரா இருக்கு. இந்த நம்பர் இந்த கண்டிஷன் என்ன சொல்றதுன்னா 7 விட சின்ன நம்பரா இருக்கணும், ஸ்மாலஸ்ட் நம்பரா இருக்கணும். at the same time or ஈக்குவலாவும் இருக்கலாம். அதான் லாஜிக். so which point is satisfied? 1 1 is satisfied this equation. Okay, this is the 7th question answer, A option. Okay, right. Next question, 8th question. so 8th question என்ன அப்படினு பாருங்க. 8th question, ஒரு நேர்வட்ட கூம்பின் ஒரு நேர்வட்ட கூம்பின் ஆரம் 4 சென்டிமீட்டர், ஆரம் 4 சென்டிமீட்டர், உயரமா சாயுயரமா, சாயுயரம் 6 சென்டிமீட்டர் எனில் 6 சென்டிமீட்டர் எனில் அதன் வளைபரப்பு என்ன? அதான் கேட்டிருக்கிறாங்க. அதன் வளைபரப்பு, அதாவது curved surface area, CSA அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு circular cone, the radius 4 cm and slant height is 6 cm. Then that CSA, that means curved surface area of cone அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஃபார்முலா என்னன்னா, we know that by RL. R means radius, L means slant height. அதாவது சாய் உயரம்ன்றது L, ஆரம் என்பது R. அப்ப பை அப்படியே வச்சுக்கோங்க. கட் பண்ற மாதிரி இருந்தா பையோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். 4 ஆப்ஷனை பொறுத்து நம்ம கீழ இருக்கிற 4 ஆப்ஷனை பொறுத்து நீங்க யோசிக்கலாம். R 4, L 6, so 24 pi centimeter square. Okay, சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்க என்ன யூனிட் கொடுத்திருக்காங்க? சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. so சென்டிமீட்டர் ஸ்கொயர் னு சொல்லணும். okay, this is a 8th question answer. then next one, 9th question, 9வது கேள்வி என்னன்னு பாருங்க. AB CD என்பன வட்ட மையங்களிலிருந்து சம தூரத்தில் உள்ள நாண்கள் அப்படின்னு சொல்றாங்க. சம தூரத்தில் உள்ள நாண்கள் அப்படின்னு சொல்றாங்க. AB is equal to 6 centimeter. AB is equal to 6 centimeter. எனில் CD இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. CD இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா சம தூரத்தில் உள்ள நாண்கள் வட்ட மையத்திலிருந்து, இந்த மையம்ன்றது தான் நமக்கு இங்க பிளஸ். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இங்க இருந்து இந்த இதுல இருந்து இது உதாரணத்துக்கு AB அப்படின்னா நீங்க மையத்துல இருந்து 6 சென்டிமீட்டர் அப்படின்னா இங்க இருந்து நீங்க வேற எது எல்லாமே என்ன அப்படின்னா அது ரேடியஸா தான் இருக்கும். ஸோ இதுல இருந்து நீங்க இதுக்கு வேற பேர் CD அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, வேற எந்த பேர் வச்சாலும் இந்த மையத்திலிருந்து அப்படின்னும் போது ஆரம் எல்லா பக்கமுமே சமமா இருக்கும். ஸோ இந்த மையத்திலிருந்து இந்த மாதிரி வந்து சொல்லக்கூடியதை என்ன சொல்றாங்க அப்படின்னா சம தூரத்துல இருக்கும் அப்படின்றதுனால ஸோ 6 சென்டிமீட்டர், சிடியோட வேல்யூவும் 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 6 சென்டிமீட்டர், சிடியின் மதிப்பு என்ன? 6 சென்டிமீட்டர், த ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால. ஓகே, இப்போ நாம 9th question answer is 6 centimeter. 10th question answer. So now 10th question ஓட ஆன்சரை பாருங்க. அதாவது 10th question, ஒரு வட்ட நாற்கரம்
ஒரு வட்ட நாற்கரம் அப்படின்னு சொல்லலாம். ஏபிசிடியில் பாருங்க, ஏபிசிடியில் சரிங்களா, ஏபிசிடியில் கோணம் ஏ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 டிகிரி. எனில் கோணம் சி இன் மதிப்பு, கோணம் சி இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோணம் சி இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கோணம் சி இன் மதிப்பு என்ன? ஆக நீங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிள்குள்ள ஒரு வட்ட நாற்கரம் நம்ம படிச்சதுதான். சோ இது ஏ பி சி டி அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த கோணம் எவ்வளவு அப்படின்னா 100 டிகிரி சொல்றாங்க. இந்த கோணம் தான் கேட்கிறாங்க. நீங்க நாற்கரம் பொறுத்த வரையில எதிரெதிர் கோணங்கள், இந்த நாற்கரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிரெதிர் கோணங்களோட கூடுதல் எவ்வளவு அப்படின்னா 180 டிகிரி. சரிங்களா, அதுவும் வட்ட நாற்கரம். சோ இப்ப இங்க என்னன்னா கோணம் ஏ கூட்டல் கோணம் சி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. 180 டிகிரி. கோணம் ஏவும் கோணம் சியும் ஆட் பண்ண எவ்வளவு 180 டிகிரி. அப்போ இந்த கோணம் ஏ 100 டிகிரி, இது கோணம் சி அதுதான் கேட்கிறாங்க 180 டிகிரி. ஸோ இது அந்த சைடு அனுப்புனீங்கன்னா கோணம் சி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரியில இருந்து 100 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா கோணம் சி இஸ் ஈக்குவல் டு 80 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதான் அவங்க கேட்ட கொஸ்டின். ஒரு வட்ட நாற்கரம் ஏபிசிடியில் கோணம் 100 டிகிரின்னு கொடுத்திருந்தா, அதாவது எதிரெதிர் கோணங்களை ஆட் பண்ணீங்கன்னா 180 டிகிரி, அதை பேஸ் பண்ணி 100 சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 80 டிகிரி அப்படின்னு உங்களுக்கு விடை கிடைத்துவிடும். சரிங்களா, ஆக மொத்தத்தில் இன்று இந்த 10 கணக்குகளும் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. அதாவது எளிமையான கணக்குகள் தான். முதலில் எளிமையாக பார்ப்போம், பிறகு சற்றே அப்படியே கொஞ்சம் கான்செப்டுக்குள்ள போகலாம். இன்னும் கூடுதலாக இந்த வாரம் பார்த்த பிறகு நாம் என்ன செய்யலாம் என்று சொன்னால், தொடர்ச்சியாக நாம் சொல்லப்பட்ட பாடப்பகுதி, அதாவது யூனிட் வைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளாக நம்ம பார்க்கலாம். இப்பொழுது நாம தொடர்ச்சியாக ஒரு சின்ன கணக்குகளாக, குட்டி கணக்குகளாக நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா எளிமையாக இதை பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இதை தொடர்கிறோம். நீங்கள் கூடுதலாக இதை ஒவ்வொரையும் பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நாளைக்கு இதே போல ஒரு 10 கணக்குகளை உங்களிடமிருந்து பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் காசி, நீங்கள் பயிற்சியாளர்கள். நன்றி, வணக்கம்.